டேய் சாமி எப்போடா வருவாரு? டேய் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்ல, முன்ன பின்ன ஆகதாண்டா செய்யும். பொருடா. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம்டா. டேய் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அமைதியாக இரு. டேய் ஒரு பக்கம் என்னடானா அணுவோட அண்ணங்களை தேடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் என்னடானா இந்த பேய் அது சொல்கிறத கேட்கணும்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முடியலடா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாதடா. அணுவை பார்த்துக்கடா. அனுவா யாரா தானே? இப்போ எவ்வளோ வருஷம் பண்ணுங்க? ஏண்டா மறுபடியும் பொண்ணுங்கன்னு கூட்டின்னு வந்துக்கலாம் என்ன? ஐயோ பாட்டி, ஐயோ, அப்படிலாம் இல்லை பாட்டி. நாங்கள் அப்பெல்லாம் யாரையும் கூட்டு வரல. அப்புறம் எப்படிடா என் காதில் அணுன்னு கேட்டுச்சு? அப்போ அது மச்சா சொல்லுவான். அது ஒன்றும் இல்லை பாட்டி, அவனை அழாமல் பார்த்துக்கோன்னு சொன்னது உன் காதில் அணுவை பார்த்துக்கோன்னு கேட்டிருக்கோம். எவன் எதுக்கு அழுவணும்? சொல்கிறோம். ஆ எங்களுக்கு கொஞ்ச நாளாக வேலை இல்லையா, அதான் மாறி மாறி ஆறுதல் சொல்லி அழுதுட்டு இருக்கோம். அது சரி, நீங்கள் 3 பேரும் ஏன் இந்த வேஷத்தில் இருக்கிறீங்க? அதான் சொன்னோமே, வேலை இல்லை. அதான் பாட்டி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய், நான் மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமாக கேள்விப்பட்டேன். ஓனருக்கு ஃபோனு தான் தெரியும்ல. பண்ணுறானுங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. சும்மா சும்மா ஓனர் கால் பண்ணுறேன்னு சொல்லுது. ஓ ஏய் எங்கடா அந்த சாமியாரு? சுவாமி ஏன் இவ்வளோ காலதாமதம்? வர்ற வழியில் துஷ்ட சக்திகளாக என்னை அட்டாக் பண்ணுச்சு. அதையும் மீறி உங்களுக்காக நான் வந்திருக்கேன். உள்ளே போகலாமா? நீங்கள் வாங்க சாமி, உள்ளே போகலாம். டேய் என்னடா இப்படி பேசுகிறாரு? அந்த ஆள் சென்னை டிராஃபிக்கை தாண்டா துஷ்ட சத்திங்கிறான். இவ்வளோ பெரிய சால்வை போட்டு சமாளிக்க கூட தெரில. நீ வாடா. இருக்கு, உள்ளதான் இருக்கு. அது உள்ளே இருக்கிறதுனால தானே சாமி உங்களை கூப்பிட்டோம். சாமி நீங்கள் உள்ளே போங்க சாமி. ஏய், ஐயோ. இல்ல, இல்ல. யார் இது? பாட்டி பாட்டி சாமியார் தான், ஓமாளுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தோம். ஓமம்மா, எதுக்குடா இது? பிடி மாறி படி வச்சுட்டு என்னமா கேள்வி கேட்குறாயா? துஷ்ட சக்திகளை விரட்டுவதற்காக. அப்படி இல்லை பாட்டி, வீட்டில் துஷ்டசக்தி இருக்கோம், அதனால ரோமம் வளர்க்கலான்னு பார்த்தோம். ஆமா, அந்த ஓமம் பேர் என்ன? சிலுக்கோபதி ஓமம். அது சிலுக்கோபதி ஓமமா? அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சிலுக்க கோமியத்தில் முக்கி ஓமம் பண்ணுவா, அதைத்தான் சிலுக்கோபதி ஓமம்னு சொல்லுவா. இதெல்லாம் ஒரு கேள்வியா போய்? சாமி நாளை ஆயிடுத்து, உள்ள போங்க. கமான் பாய்ஸ். ஏய், என்ன சாமியாச்சு? வர்ற அவசரத்தில் 2 பையில் ஒரு பையை மாற்றி எடுத்துட்டு வா. ஐயோ, மல்லிகை சாமானாக இருக்கு. சுவாமி ஒரு பையில இருக்கிறத வச்சு எதுவும் பண்ண முடியாதா? யார் சொன்னா? நான் நடத்தி காட்டுறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிங்க சுவாமி. சாமிக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திரா. ஹலோ அம்மா, அப்பா ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். அப்பாவா? வச்சிடுறேன். என் பொண்ணு தான், அவளுக்காக ஸ்பெஷல் ரிங்டோன். நைஸ் ரிங்டோன் சாமி. இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னை விட எங்கள் பாசையை நீங்கள் 3 பேரும் ரொம்ப நன்னா பேசுகிறேன். பேஷ் பேஷ். நான் சொல்லலை என்னோட பூஜைக்கு பயந்து அந்த பேய் போயிடும்னு. பாருங்க. எப்படி அந்த பேயை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்.
சிவமந்திர காளி, வெளியவா காளி. இன்னைக்கு எங்க ஆத்துல உப்புமா, நீங்க வந்ததே தப்புமா. ஜெய் கல்கத்தா காளி, வேலை செஞ்சாதான் கூலி. இன்னைக்கு நான் செய்ய போற வேலையை பார்த்து உங்களுக்கு நிறைய தரணும் போனி. ஜண்டா சிலுக்கு சுமிதா ஆத்மா, நீ எங்க இருந்தாலும் வெளியில வந்துரு. இந்த பசங்களை விட்டு போயிடு, இல்ல பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டுறதுக்குள்ளற நீ வந்துரு. சாமி அது கக்கூஸ், லெஃப்ட் போகணும். அவற்றன் ரைட் ரைட். ஸ்லாப் ஸ்லாப். இருக்கிறது ஒரு மேட்ச்க்கு இதுக்குள்ள ஒரு போயிருக்கும். நான் பார்த்தேன். ஒழுங்கா அங்க வந்து உட்காரு. போய் உட்கார மாட்டேன். சுவாமி சொன்னதை நீங்க பண்ணிதான் ஆகணும். தெளிக்காத, நான் சொல்றேன்ல. அப்படி வா வழிக்கு. எரியுதா? திடீர்னு எரியுதா? ஓ, போய் கட்டத்துல உட்காரு. நீதான் சிலுக்கு சுமிதாவா? இப்பதான் உன்னை முழுசா பாக்குறேன். சுவாமி நீதான் சிலுக்கு சுமிதா ஆவியா? எதுக்கு இங்க வந்திருக்க? மரியாதையா திரும்பி போயிடு, இல்ல உனக்குத்தான் ஆபத்து. ஓம் சாந்தி ஓம். ஓம் சாரா ஹரியாத்தம்பா. சாமி என்ன படம் பேரா சொல்லிட்டு இருக்காரு? சினிமா பேய் இல்ல. ஷட் அப். நான் இல்லை. நாங்க எப்படி நம்புறது நீதான் சிலுக்கு சுமிதா ஆத்மான்னு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நான் சொல்றத மட்டும் நீங்க பண்ணுங்க. இது போங்காட்டம். நீ சுஷ்மிதா ஆவிதான்னு ப்ரூவ் பண்ணு. டேய் நீ எதுக்கு கேட்குறேன்னு புரியுது. சாமி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நீ நிரூபிச்சு தான் ஆகணும். அப்பதான் இவங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலுக்கு சுமிதாவோட எல்லா என்ட்ரியும் நான் பார்த்துருக்கேன். நான் கேட்குற 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். நீ தான் சிலுக்கு சுமிதான்றதை நான் ஒத்துக்கிறேன். சரி சொல்ல, ஆனா நான் கேட்டதை நீங்க பண்ணி ஆகணும். முதல்ல என் கேள்விக்கு பதில சொல்லு. என்னுடைய முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு நீ துபாயில் பாடின பாட்டு எது? அது யாரு கூட பாடின? சாமி பேஷா லாக் பண்ணுறேன். பண்ணும்ல. சூறாங்கண்ணி பாட்டு மலேசியா வாசுதவன் சார் கூட. ச்சே. சரி, உன்னோட லாஸ்ட் கொஸ்டின், நீ சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கடைசியாக பேசினேன் சொல்ல முடியுமா? டெல்மி 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 டெல்மி. என் ஃப்ரெண்ட் அனுராதா, டான்ஸர் அனுராதா கூட தான் கடைசியா பேசினேன். இந்த ஆத்மா சிலுக்கு சுமிதா தான்பா. சரி, நாங்கள் நம்புகிறோம். இவங்க கூப்பிட்டாங்கன்னு நீ எதுக்கு இங்கே வந்த? எப்போ போவே? வாயை திறந்து பேசு. சாமி வேற என்ன இருக்க போகுது? யாராவது கொலை பண்ணிருப்பாங்க, பழி வாங்க வரேன்னு சொல்ல போகுது. அதுவும் பௌர்ணமி எனக்கு தான் பண்றேன்னு சொல்லும். சட்டு புட்டுன்னு அதை அனுப்பி விட்ற வழியை பாருங்க சாமி. தேவையெல்லாம் பேசாதீங்க. டேய், நீங்க 3 பேரும் வெளியில போங்கடா. நான் இந்த ஆத்மா கிட்ட தனியா பேசணும். சாமி போங்கடா வெளியில. போடா. இவரை நம்பி விட்டுட்டு போலாமா? இப்ப சொல்லு. டேய், பேய் ஓட்டிடுவார்ல. அதெல்லாம் ஓட்டிடுவாரு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. ஓட்டாமல் விட்டுருவாரா? டேய், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சரி. சில்க் ஸ்மிதா மேம் பற்றி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு எது தோணுதோ அதான் பண்ணுவாங்க, அதான் பேசுவாங்க. ஐயோ, தெரியாம கேட்டேன். இனிமே கேட்க மாட்டேன். சத்தியமா கேட்க மாட்டேன். ஐயோ, என்னாச்சுப்பா? உள்ள ஒரே சத்தமா கேக்குது. அதுவும் சாமியார் கத்துற சத்தம்லாம் கேக்குது. இவரை வச்சு அடுத்த வாரம் கணபதி ஹோமம்லாம் பண்ணலான்னு இருந்தேன்.
கண்டிப்பா கண்டிப்பா பேஷா பண்ணிடலாம். மாமி எந்த நாள்னு மட்டும் சொல்லுங்க, பின்னிடலாம் பின்னி. மாமி அது ஒன்றும் இல்லை, பூஜை மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போங்க மாமி, நாளை மட்டும் குறிச்சு சொல்லிடுங்க. பாட்டி நீங்கள் போங்க, அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்து ஹோமம் பண்ண சொல்கிறேன். என்னடா நடக்குதுங்க? ஓ பாட்டி சொன்னா கேளு. என்னமோ போங்கடா. சாமி 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 பார்த்து அடே உங்க 3 பேருக்கும் என்னடா பாவம் பண்ண படுபாவீங்களா? சிங்க மாதிரி இருந்த என்ன சிதைச்சி விட்டாடா. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. யோ இப்படி சொல்லிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. அவ சொல்கிறத கேட்டு நீங்கள் 3 பேரும் நடந்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க. அம்மா அப்பா வரேன், சுடு தண்ணி போட்டு வைம்மா, உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது. கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் இங்க ஒன்னும் நடக்காது. உனக்கு அணு வேணும்னா, நான் அணு உடம்புல இருந்து போகணும்னா நான் சொல்றதை நீங்க பண்ணியே ஆகணும்.